ஹalleluya, குட் மார்னிங். இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை, கர்த்தருடைய நாள். நம்முடைய ஆண்டவர் நமக்காக மரித்து உயிர் தெழுந்தார் என்று, மரணத்தை ஜெயித்தார் என்று அவருடைய உயிர் தெழுதலை நினைவு கூறுவதற்கு நாம் அவருடைய ஆலயத்துக்கு சென்று அவரை ஆராதிப்பதற்கு எவ்வளவோ பயனுள்ள நாளா இருக்கிறது. வாங்க தேவனுடைய ஆலயத்துக்கு போகும் முன்பு ஒரு சிறிய வசன தியானம். ஜெபிப்போம். பரிசுத்தரே, எமக்கு நன்றி ஆண்டவரே, இன்னொரு புதிய நாளை, இன்னொரு கர்த்தருடைய நாளை தந்திருக்கிறீர். சபையாக கூட வேண்டும் என்று தேவனை நேசிக்கிறவர்கள் அனைவரும் ஒன்று கூடி அவருடைய இரத்தத்தில் கழுவப்பட்ட அனைவரும், மீட்கப்பட்ட அனைவரும் மீட்பின் கீதங்களோடு உம்மை ஆராதிக்க வேண்டும் என்று உம்முடைய தேவ செய்தியை கேட்டு சபைக்காக நீர் கொண்டிருக்கிற திட்டங்களை அறிய வேண்டும் என்று, விசுவாசிகளா எங்கள் பொறுப்பை நாங்கள் உணர வேண்டும் என்று, நாங்கள் ஆலயத்துக்கு போகவும் உம்முடைய வார்த்தைகளை கேட்கவும் எங்களுக்கு உதவி செய்யும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ராஜாக்களை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம் என்று சொன்னோம் இல்லையா? நேற்றைக்கு நம்ம சவுலை குறித்து அநேக விஷயங்களை எச்சரிப்படைந்தோம். பாருங்க, சவுல் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் இருந்த போது, நான் சவுலை புறக்கணித்து விட்டேன், என் இருதயத்துக்கேற்ற இன்னொருவனை நான் தெரிந்து கொண்டேன் என்று ஆண்டவர் சாமுவேலிடம் சொல்வதை பார்க்கிறோம். எப்போதும் நினைவில் கொள்ளுங்க, தேவன் என்னை தெரிந்து கொண்டார், என்னை ஏற்படுத்திக் கொண்டார். என்னுடைய வேலையை நான் செய்யாவிட்டால், என்னுடைய வேலையை தேவ சித்தத்தின்படி செய்யாமல் விட்டால், தேவனுக்கு பிரியமாயிராவிட்டால் வேலை நிற்காதுங்க. நாம தான் கெட்டு போவோம். நாம் இல்லாவிட்டால் இன்னொருவரை அவர் தெரிந்து கொள்ளுவார். தேவன் உங்களை ஏன் தெரிந்து கொண்டாரோ அறிந்து அதற்காக வாழுங்கள். உங்க இருதயத்தை தேவனுக்கு ஒப்பு கொடுத்து அவருடைய சாட்சிகளாய் கடைசி வரைக்கும் வாழ வேண்டும். இந்த ராஜாக்கள் நமக்கு எவ்வளவு எச்சரிப்பை கொடுக்கிறது. தேவன் யாரோ ஒருவரை நீங்கள் ஓட்டு போட்டு செலக்ட் பண்ணி கொள்ளுங்கள் என்றோ, அல்லது அவங்க உயரம், நீளம், அவங்க திறமைகள், அவங்களுடைய ஞானம் அல்லது அவங்களுடைய பலம், அவர்களுடைய விவேகத்தின் நிமித்தம் தேவன் அவர்களை தெரிந்து கொள்வதில்லை. ஆனால் எதற்கோ, நேற்று கூட சொன்ன இல்லையா, எதற்கோ உங்களை தெரிந்து கொண்டார், என்னை தெரிந்து கொண்டார், நம்மை தெரிந்து கொள்கிறார். எப்பொழுதும் நமக்கு இது நினைவிருக்க வேண்டும். நான் இயேசுவை அறிந்து கொண்டதற்கு காரணம் என் விருப்பம் அல்ல, அது அவர் என்னை அறிந்தார். ஆகவே என்னுடைய மனக்கண்கள் திறவுண்டது. ஆண்டவர் சாமுவேலுக்கு சொன்னார், நீ எழுந்து ஈசாயின் வீட்டுக்கு செல்லு, தைலத்தை கொண்டு செல்லு, அங்கே நான் ஒருவனை தெரிந்து கொண்டேன், ராஜாவா இருக்கும்படி நான் ஒருவனை தெரிந்து கொண்டேன். ஈசாய்க்கு அநேக மகன்கள் இருக்கிறார்கள். சென்று அந்த வீட்டில் உட்காரும் போது அங்கே யுத்தத்தில் நன்றாக தேறியவர்கள், வலிமையுடையவர்கள், உயரமானவர்கள் ஈசாயின் குமாரர் ஒருவர் பின் ஒருவர் வர தொடங்கிய போது சாமுவேல் அவர்களுடைய உயரத்தை பார்த்து, அவர்களுடைய பலத்தை பார்த்து, அவர்கள் ராஜ நடையை பார்த்து இவர்களே என்று நினைத்தாராம். தேவன் சொன்னார், மனிதன் முகத்தை பார்க்கிறான், ஆனால் நான் இருதயத்தை பார்க்கிறேன் என்றார். இவர்கள் அல்ல, இவன் அல்ல, அல்ல அல்ல அல்ல. இவ்வளவுதான் உங்களுக்கு பிள்ளைகளா? வேற யாரும் இருக்கிறார்களா என்ற போது அவர் சொன்னார், ஒரு சிறுவன் இருக்கிறான், அவன் எங்கேயும் ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறான். சின்னவன், சின்ன பையன். இவங்க கடுமையான பயிற்சிகள் செய்கிறவர்கள். ஆனால் ஆண்டவர் சாமுவேலின் இருதயத்தில் பேசினார், தாவீதை அழைத்தனுப்ப சொல்லி. அங்க ரொம்ப ஆச்சரியமா இருக்கிறது. இந்த விஷயங்கள் எல்லாம் நாம 1 சாமுவேலின் புத்தகம் 16ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். அங்கே 11ஆம் வசனம் பார்த்தால், உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்றான். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி ஆள் அனுப்பி அவனை அழைப்பி, அவன் இங்கே வரும் மட்டும் நான் பந்தி இருக்க மாட்டேன் என்றான். வெயிட் பண்ணாராம் பாருங்க.
12ஆம் வசனத்திலே ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமுள்ளவனுமாயிருந்தான். அவன் வந்தவுடனே, நான் தெரிந்து கொண்டவன் இவன்தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்று கர்த்தர் சொன்னபோது சாமுவேல் தைலக்கொம்பை எடுத்து அவன் சகோதரர் நடுவில் அவனை அபிஷேகம் பண்ணினான். எவ்வளவு பெரிய தேவனுங்க! கழுதுகளை தேடி அலைந்த சவுலை தெரிந்து கொண்டார். ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த தாவீதையும் தெரிந்து கொண்டார். அவர் தெரிந்து கொள்ளும் வேலைக்கு தகுதி அவசியமில்லை. அவங்க இருதயம் சரியா இருக்கிறதா? அவங்களுக்கு உத்தமமான மனது இருக்கிறதா? அவர்கள் தங்கள் கையின் வேலையில உண்மையுள்ளவர்களா? அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையில உண்மையுள்ளவர்களா? தாவீது சிறு வயதிலிருந்து தேவனை நேசித்தார் என்பதற்கு அநேக சான்றுகள் இருக்கிறது. அவர் எப்போதும் சுரமண்டலத்தோடு தேவனை துதித்துக் கொண்டே இருப்பார். படைப்பை பார்த்து தேவனை புகழ்ந்து கொண்டே இருப்பார். அவன் சகோதரரை பார்த்து பொறாமைப்படவில்லை, அவர்களோடு ஒப்பிட்டுக் கொள்ளவில்லை. ஆனால் அவனை படைத்த தேவனை ஆராதிப்பதிலே ஆர்வத்தோடு இருந்தார். தேவன் அவரை தெரிந்து கொண்டு அபிஷேகித்தார். ஒரு டீனேஜராக மேபி பிலோ 17 இயர்ஸ் அவர் இருந்திருக்கலாம். ஆனால் உடனே அவர் ராஜா ஆகவில்லை. அவர் ராஜாவாக அநேக வருஷங்கள் ஆனது. அவருக்கு 30 வயதான போதுதான் அவரை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். கிட்டத்தட்ட 13 வருஷங்கள் அவர் போராடினார். தன் உத்தமத்தை காத்துக் கொண்டார், விசுவாசத்தை காத்துக் கொண்டார். அவர் ஒவ்வொரு விஷயத்திலும் தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொண்டார். தேவனுக்காக வாழ வேண்டும் என்று ஒரு முடிவெடுத்தாருங்க. தேவனை மகிழ்விப்பதே அவருடைய நோக்கமாக இருந்தது. உண்மையாய் தாவீது நேசித்தது போல தேவாலயத்தை வேற யாரும் நேசித்தது போல தெரியவில்லை. தேவனுடைய சமூகத்தை நேசித்தார். என் தேவனுக்கு ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று விரும்பினார். எல்லா விதத்திலும் அவர் தேவனுடைய நாமத்தை தூஷிக்கிறவர்களுக்கு விரோதமாய் வைராகியம் கொண்டிருந்தார். எல்லா விதத்திலும் அவரை சோதித்த பிறகு அவர் உண்மையாகவே ஒரு சக்கரவர்த்தியாக அபிஷேகிக்கப்பட்டார். நாம பாருங்க, அநேக முறை தேவன் என்னை உடனே பயன்படுத்த வேண்டும் என்று நினைப்போம். தேவனுடைய திட்டத்தை இப்பொழுதே அறிய வேண்டும், எனக்கு இன்றைக்கே சொல்லும் என்று ஒரே இரவில் நம்ம எல்லாவற்றையும் அறிந்து கொள்ள முயற்சிக்கிறவர்களாக இருக்கிறோம். எஸ், நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்பதை தெரியப்படுத்துவார். நான் உன்னை ஏற்படுத்தி கொண்டேன் என்று சொல்லுவார். நான் உன்னை தெரிந்து கொண்டேன். அவ்வளவுதான். எதற்கு தெரிந்து கொண்டாரோ அது அவருடைய இஷ்டம். எதற்கு தெரிந்து கொண்டீரோ அதற்காக என்னை பயன்படுத்தும் ஆண்டவரே என்று நீங்க சொல்ல முடிந்தா நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க. தேவனுடைய திட்டத்திலே ஆசீர்வதிக்கப்படுவீங்க. தேவனுடைய கரங்களில் வல்லமையாய் பயன்படுவீர்கள். தேவனுடைய இருதயத்தில் இருக்கிற ஆசைகள் எல்லாம் நிறைவேற்றும் நபருக்காக தேவன் எதிர்பார்க்கிறார். தன் சொந்த இஷ்டத்தை செய்கிறவன் அவருக்கு தேவையில்லை. என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று தாவீதை குறித்து ஆண்டவர் சொல்கிறாரு பாருங்க. என் இருதயத்தை அறிந்தவர், எனக்கு ஏற்ற விதத்தில் வாழ்கிறவர், என்னுடைய சித்தத்திற்காக பிரயாசப்படுகிறவர், என் நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர், என்னை சந்தோஷப்படுத்துகிறவர், என் மூலமாய் நன்மைகளை பெறுகிறவர். இப்படிப்பட்டவராக நீயும் நானும் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நீ ஏதோ முயற்சி செய்கிறாய் உன்னை நீயே உயர்த்திக் கொள்வதற்கு. தேவன் உயர்த்தினால் யாரும் தாழ்த்த முடியாது. தேவன் தாழ்த்தினால் யாரும் உயர்த்த முடியாது. ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவர் பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள் என்று தேவனுடைய வசனம் சொல்கிறது. தாவீது அப்படியே தேவனுடைய பட்சத்திலே போராடினார். தேவனுடைய நாமத்தில் போராடினார். அவர் வாழ்க்கையிலும் கூட வீழ்ச்சிகள் இருந்தது. தோற்று போனார். ஒரு சில நேரங்களில் தேவன் நம்மை உயர்த்தும் போது, தேவன் நம்மை ஆசீர்வதிக்கும் போது, நமக்கு போராட்டங்கள் இல்லாமல் இருக்கும்போது நமக்கு அலட்சியம் உண்டாகும். நாம சுகபோகத்தை விரும்புகிறவர்களாக தேடுகிறவர்களாக இருப்போம். அது ரொம்ப டேஞ்சர், ரொம்ப ஆபத்துங்க. அந்த விஷயத்துல உரியாவின் மனைவியின் விஷயத்தை தவிர தாவீது எல்லா விஷயங்களிலும் என்னை சந்தோஷப்படுத்தினார். அந்த கரை கூட இல்லாதிருந்தால் நல்லா இருக்கும். ஆனால் மனம் திரும்பினார். சவுலும் மனஸ்தாபப்பட்டார். ஆனால் எல்லாருக்கும் முன்பு என்னை கனம் பண்ணு என்றார். தாவீது நீ பாவம் செய்தா என்று தீர்க்கதரிசி வந்து எச்சரித்த போது நான் பாவம் செய்திருக்கிறேன் என்றார்.
ஆண்டவரே, என்னை கழுவும். உம்முடைய இசோப்பினால் என்னை கழுவும். உம்முடைய பரிசுத்த ஆவி எனக்கு விலகாதிரும். சமூகத்திலிருந்து என்னை தள்ளிவிடாதிரும். சுத்த இருதயத்தை எனக்கு தாரும். மீண்டும் உம்முடைய ரட்சிப்பின் சந்தோஷத்தை தாரும் என்று மனஸ்தாபத்தோடு வேண்டிய ஜெபம் சங்கீதம் 51 இருக்கிறது. தயவு செய்து முழங்காலில் இதை வாசிங்க. மனஸ்தாபம் உண்டாகும் உங்களுக்கும். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்தால் ஆண்டவருடைய ரத்தம் சுத்திகரிக்கும். தாவீது கழுவப்பட்டார், மன்னிக்கப்பட்டார், அறிந்தறிந்து செய்தார். ஆகவே சில விளைவுகளை சந்திக்க வேண்டியிருந்தது. ஆனால் தேவனுடைய சித்தத்தை அவன் வாழ்க்கையில நிறைவேற்றியதாக, என் இருதயத்துக்கு ஏற்றவர், என் திட்டங்களை நிறைவேற்றியவர் என்று தேவன் சொல்ல முடிந்தது. இன்றைக்கு எப்படி இருக்கு உங்க வாழ்க்கை? எங்கேயோ இருக்கிறீங்க, எங்கேயோ அலைகிறீர்கள். எப்படியோ இருக்கு உங்க வாழ்க்கை. அநேகர் வேலை வேலை என்று அலைகிறார்கள். தேவனுடைய திட்டம் உங்கள் பேரில் வேற இருக்கலாம். அநேகர் வியாபாரங்கள் பின்பு அலைகிறார்கள். தேவனுடைய திட்டம் உங்கள் பட்சத்தில் வேற என்னமோ. அநேகர் இன்னும் ஹையர் ஸ்டடீஸ்க்கு போக வேண்டும் என்கிறார்கள். ஆனா அதிக படிப்புல என்ன இருக்கிறது? அவ்வளவு ஞானம் என்ன தருகிறது? அதிக படிப்பு உடலுக்கு இளைப்பென்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு எது தேவனுடைய சித்தம் என்று அறியாமல் ஏதோ ஒரு பெரிய சக்சஸ் பார்க்க வேண்டும் என்று முயற்சிக்கிறவர்களாக அநேகர் இருக்கிறாங்க. தேவ ஊழியர்களுக்கும் ஒரு வார்த்தை, உங்க ஊழியத்தை எவ்வளவாய் வளர்க்கிறீர்கள் என்பது முக்கியம் அல்ல, எவ்வளவு தேவனுடைய சித்தத்தில் ஊழியம் செய்கிறீர்கள் என்பது முக்கியம். இன்றைக்கு வாலிபர்கள் ரொம்ப உணர்ச்சியோடு இருக்கிறாங்க. ஏதோ தேவனுக்காக சாதித்து விடலாம் நினைக்கிறாங்க. ஆனால் தேவனை தாண்டி ஓட வேண்டாம். புத்தி ஞானம் இல்லாத கழுதையை போல இருக்க வேண்டாம், குதிரைகளை போல இருக்க வேண்டாம் என்றார். குதிரைகள் முன்னாக ஓடிவிடும், கழுதைகள் பின்வாங்கும். தேவன் அழைக்கும் போது பின்வாங்குகிறவர்களும் இருக்கிறார்கள். தேவன் போக சொல்லி சொல்லாமலே அதற்கு முன்பு ஓடுகிறவர்களாக அநேகர் இருந்து கொண்டிருக்கிறாங்க. உன் மீது என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். படிப்படியாக என்னுடைய திட்டத்தில் நீ நட என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதற்கு தான் ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் கேட்க வேண்டும். தேவன் ஒரே முறையில் உங்க வாழ்க்கைக்கு வேண்டியதெல்லாம் சொல்லிவிட மாட்டார். எந்த நாளுக்கு அந்த நாள், இந்த நாள் நீங்க தேவனுக்கு கீழ்ப்படிந்தால் இரண்டாவது நாள் இரண்டாவது விஷயத்தை அவர் சொல்லுவார். ஆபிரகாமை தேவன் அழைத்த போது எல்லாம் சொல்லவில்லை. உன்னை பெரியவனாக்குவேன், ஆசீர்வதிப்பேன் என்றாரை தவிர எங்க போக வேண்டுமோ தெரியாது, எப்படி போகணுமோ தெரியாது, என்ன ஆகுமோ தெரியாது. ஒவ்வொரு முறையும் பலிப்பீடத்தை கட்டி தேவனுடைய வழிநடத்துதலை பெற்றபடி நடந்த போது ஆசீர்வதிக்கப்பட்டார். தேவ சித்தம் இல்லாமல் குறுக்க வழியாக போகும்போது நஷ்டமடைந்தார். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வசனம் நமக்கு எவ்வளவு அவசியம். தயவு செய்து தாவீதை குறித்து எத்தனை அதிகாரங்கள் இருக்கிறதோ, எவ்வளவு போர்ஷன்ஸ் இருக்கிறதோ அதெல்லாம் வாசித்து தியானிங்க. அனுதின தியானமாகவே எல்லாம் உங்களுக்கு சொல்ல முடியாது. ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் பலப்படுவதற்கு, தேவனுடைய சித்தத்தில் வாழ்வதற்கு, தேவனுடைய திட்டங்களை எப்பொழுதுக்கு அப்பொழுது அறிந்து அவரை மகிமைப்படுத்துவதற்கு நமக்கு அது எவ்வளவோ பயனுள்ளதா இருக்கும். ஜெபிப்போம். பரிசுத்தரே, எமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களை ஏற்படுத்திக் கொண்டீர் என்ற வார்த்தை, எங்களை தெரிந்து கொண்டீர் என்ற வார்த்தை, எங்களை நியமித்தீர் என்ற வார்த்தை, எங்களை ரத்தத்தை கொடுத்து வாங்கினீர் என்ற வார்த்தை, நாங்கள் அயோக்கியர்களாய், அக்கிரமக்காரராய், பாவிகளாய், உலகத்துக்குரியவர்களாய் இருந்த போது உம்முடைய ஆவினாலே எங்களை பிடித்துக் கொண்டு உம்முடைய ரத்தத்திலே எங்களை சுத்திகரித்து உம்முடைய நாமத்திலே எங்களை நீதிமான்களாக செய்து உம்முடைய ஊழியத்தில் பயன்படுத்த வேண்டும் என்றும் சாட்சிகளாய் நிற்க வேண்டும் என்று தெரிந்து கொண்டீர் என்ற விஷயம் இன்றைக்கு யார் யாரின் பட்சத்தில் உம்முடைய திட்டங்கள் என்னவாக இருக்கிறதோ அவர்கள் அறியும்படிக்கு, பரிசுத்த ஆவியானவர் காரியங்களை செய்யும்படிக்கு, நீயும் என்னுடைய வாழ்க்கை தேவனுக்கே என்று அர்ப்பணிக்கும்படியாய் உதவி செய்யும்படியாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் குடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாயிருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களையும் பாரங்களையும் எங்களுக்கு தெரியப்படுத்துவதற்கு 8939801234 என்ற எண்ணிற்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக வாட்ஸ்அப் பண்ணுங்க. அவைகளை நாங்க வாசிக்கிறோம், உங்களுக்காக ஜெபிக்கிறோம், நீங்களும் கூட ஜெபிங்க. டாக்டர் ஜே பால் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்ய, லைக் செய்ய மறக்காதீங்க. இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை, கர்த்தருடைய ஆலயத்துக்கு சென்று அவரை ஆராதிங்க.
கர்த்தருக்கு சித்தமானால் கல்வாரி சபையில நடக்கிற தமிழ் ஆராதனை லிங்க் உங்களுக்கு நாங்க போஸ்ட் பண்ணுகிறோம். எங்களோடு சேர்ந்து நீங்களும் தேவனை ஆராதியுங்கள், மகிமைப்படுத்துங்கள். கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்கு மீண்டும் மனதின தியானத்தில் உங்களை சந்திக்கும் வரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையாக இருப்பதாக.